தமிழ்நாட்டுல இப்போ நடக்கிறது ஒரு சாதாரண எலெக்ஷன் ரிசல்ட் இல்ல. ஒரு ஷாக் வேவ். ஏன்னா முதல் முறையா தேர்தலுக்கு வந்த ஒரு பார்ட்டி, அதுவும் ஒரு ஆக்டர் லீட் பண்ணுற பார்ட்டி, இப்போ என்ன பண்ணுது தெரியுமா? 100க்கும் மேல சீட்ஸ்ல லீடிங் டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் யோட பார்ட்டி இப்போ ரிசல்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிற நேரத்துல நண்பகல் 12:30 நிலவரம். டிவிகே 108 சீட்ஸ், டிஎம்கே 59, ஏஐடிஎம்கே 67. இதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏன்னா இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது பல பேரு என்ன நினைச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, வோட் ஸ்பிளிட் ஆகும். ஆனா இப்போ ரியாலிட்டி என்னன்னா, டிவிகே டைரக்ட் டாப் பொசிஷன்க்கு போயிருக்கு. இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னா, கரண்ட் சிஎம் ஸ்டாலின் கூட சில இடங்களில் ட்ரெய்லிங். அதாவது இந்த எலெக்ஷன் ஜஸ்ட் ரிசல்ட் இல்ல, பவர் ஷிஃப்ட் ஆகுமான்னு கேக்குற அளவுக்கு போயிருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சக்சஸ் எப்படி வந்தது? ஒரு ஆக்டரா இருந்த விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்த உடனே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் எப்படி? இதுக்கு பின்னாடி இருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ், அதாவது இயர்ஸ் பில்ட் பண்ணின ரசிகர்கள். அதுக்கு மேல யூத் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ், நியூ ஃபேஸ், சேஞ்ச் வேணும்னு நினைச்ச கிரவுட். அந்த வேவ் இப்போ டிவிகேக்கு அட்வான்டேஜ் ஆகியிருக்கு. ஒரு விஷயம் மட்டும் கிளியர், இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆக இருக்கலாம். விஜய் சினிமாலா மாஸ் ஹீரோ, ஆனா இப்போ பாலிடிக்ஸ்லயும் அந்த மாஸ் ஒர்க் ஆகுதான்னு இந்த ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஆரம்பமா அல்ல கிளைமேக்ஸ? அடுத்த சில மணி நேரத்துல ஃபுல் பிக்சர் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிகே வின் பண்ணுமா, இல்ல இன்னும் ட்விஸ்ட் இருக்கா? காமெண்ட்ல சொல்லுங்க. இது சினே டி. நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திப்போம்.